நடிகர் அரவிந்த் சாமிக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி வழங்காதது தொடர்பான வழக்கில் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நடிகர் அரவிந்த் சாமிக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி வழங்காத வழக்கில் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் அரவிந்த் சாமி நடிப்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படம் வெளியாகி ஒப்பந்தப்படி 30 லட்சம் ரூபாயை வழங்கவில்லை என கூறி அதற்கு 27 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்தவில்லை என கூறியும், எனவே அந்த தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி நடிகர் அரவிந்த் சாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 18% வட்டியுடன் சேர்த்து 35 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி தொகை வழங்காதால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கோரியும் தயாரிப்பாளருக்கு சொந்தமான சொத்துக்களை ஏலம் விடும் வகையில் அறிவிக்க வேண்டும் என கோரியும் அரவிந்த் சாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது சொத்துக்கள் விவரங்களை தாக்கல் செய்து விட்டதாகவும் தனக்கு சொந்தமான எந்த சொத்துக்களும் இல்லை என பட தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சொத்துக்கள் ஏதும் இல்லாவிட்டால் திவாலானார் என அறிவித்து கைதை தவிர்க்கலாம் என தெரிவித்த நீதிபதி சொத்துக்கள் விவரங்களை தாக்கல் செய்ய காலதாமதத்திற்காக பட தயாரிப்பாளருக்கு வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். மேலும் சொத்துக்களை அறிவிக்கக்கூடிய மனு மீதான விசாரணை. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.